ரஷ்யா மீது யுக்ரைன் தன்னுடைய அடுத்த அதிரடி தாக்குதலை இன்று நடத்தியிருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு பாலம் ஒன்றை குண்டு வைத்து தகர்த்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் சில செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கடந்த 24 மணி நேரத்தில் உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி ரஷ்யாவினுடைய பல மாநிலங்களுக்குள்ள ஆழ ஊடுருவி யுக்ரைன் நடத்திய தாக்குதலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக நாங்கள் நிறையவே காணொலிகளில் கலைச்சிருக்கிறோம். 41 விமானங்கள் தகர்க்கப்பட்டதாக யுக்ரைனிய தரப்பில் சொல்லப்படுது. இது சமீப காலத்தில் இடம்பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக அது இருந்தது. அந்த தாக்குதல் யுக்ரைனிய மக்களுக்கும் யுக்ரைனிய இராணுவத்தினருக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, மறக்க முடியாத உண்மை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான பாலம் ஒன்றுக்கு நிலத்துக்கு அடியால சென்று 1100 கிலோ குண்டு வைத்து தகர்த்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பாலம் முற்றுமுழுதாக தகர்க்கப்பட்டதான்னு கேட்டால் அப்படி இல்லை, தகர்க்க முடியாது. இருந்தாலும் அந்த பாலத்தினுடைய ஒரு பகுதியை தகர்த்திருக்கின்றார்கள். இந்த பாலம் என்ன பாலம், இந்த பாலத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன, இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ரஷ்யா 2014ஆம் ஆண்டு யுக்ரைனுக்கு சொந்தமான கிரைமியா என்கின்ற ஒரு பகுதியை கைப்பற்றினது. இந்த கிரைமியா ஒரு தீவா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் தீவு கிடையாது. இந்த கிரைமியா என்ற ஏரியாவை நாங்கள் இலக்குவாக விளங்கிக் கொள்றதுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். யாழ்ப்பாணம் ஒரு குடாநாடு, தீபகற்பம் என்று சொல்கிறது. ஆங்கிலத்தில் பெனின்சுலா என்று சொல்கிறது. அப்போ பெனின்சுலாக்கும் தீவுக்கும் ஐலண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு தீவுன்றது உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க தண்ணியால் சூழப்பட்டிருக்கும், கடலால் சூழப்பட்டிருக்கும். நடுவில் இருக்கிற நிலப்பகுதி தான் தீவு. அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப குடாநாடு எப்படி இருக்கும், பெனின்சுலா எப்படி இருக்கும் என்று சொன்னா, அதுவும் கிட்டத்தட்ட தீவு மாதிரி முழுக்க முழுக்க தண்ணியால தான் சூழ்ந்திருக்கும். நீங்க யாழ்ப்பாணத்தை கற்பனை செய்து பாருங்க. ஆனா ஒரு சின்ன பகுதி மட்டும் தரையால பிரதான நிலத்தோடு தொடுக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் யாழ்ப்பாணத்தின் அமைப்பு. எனவே யாழ்ப்பாணத்தை மாதிரியே யுக்ரைனுக்கு சொந்தமான ஒரு குடாநாடு, ஒரு தீபகற்பம், அதுதான் கிரைமியா. அதை 2014ஆம் ஆண்டு புட்டின் தலைமையிலான ரஷ்ய அரசாங்கம் ரஷ்ய இராணுவம் அதனை ஆக்கிரமித்து ரஷ்யாவோட சேர்த்து கொண்டது. கிரைமியா தீபகற்பத்தை இழந்தது யுக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையும், மிகப்பெரிய ஒரு இழப்பும், மிகப்பெரிய சோகம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைய யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அப்போ ஒரு நடிகர், அதுவும் ஒரு காமெடி நடிகர், கிட்டத்தட்ட வடிவேலு மாதிரி ஒரு காமெடி நடிகர், அவ்வளோதான். அவருக்கு வேறு எந்த விதமான பின்புலமும் இல்லை, அரசியலும் தெரியாது அவருக்கு. அவர் ஒரு காமெடி நடிகர். அப்படி இருக்கும்போது இந்த கிரைமியா தீவை ஆக்கிரமித்த பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ள வரைக்குள்ள அவர் சொல்கிறார், இந்த அரசாங்கம் சரியில்லை, யுக்ரைனில் இருந்த அரசாங்கம் சரியில்லை, எங்களுடைய மிக முக்கியமான ஒரு இடம் கிரைமியா, அதை விட்டு கொடுத்துட்டோம், இவைக்கு சண்டை பிடிச்சி மீட்க தெரியலை, நான் மட்டும் ஜனாதிபதியாக இருந்து தான் அந்த கிரைமியாவை மீட்டிருப்பேன் என்று சொல்லி இந்த மாதிரி பிரச்சாரம் வச்சு தான் கடைசியில் அவர் ஜனாதிபதியாக ஆனவர் வலோடிமிர் செலன்ஸ்கி. சரி, 2014ஆம் ஆண்டு அந்த கிரைமியா தீபகற்பத்தை ஆக்கிரமிச்சிட்டு ரஷ்யா என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த தீபகற்பத்தை ரஷ்யாவினுடைய பிரதானமான நிலப்பகுதியோட இப்போ இணைக்கணும். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் என்ன செய்கிறது, மிக நீளமான கடல். எனவே அதில் ஒரு பாலம் ஒன்றை கட்டுறார் புட்டின். அந்த பாலத்தினுடைய நீளம் 19 கிலோமீட்டர். அதாவது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகவும் நீளமான பாலம் அந்த பாலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாலத்தினுடைய பேர் கேர்ச் பிரிட்ஜ் என்று சொல்கிறது. கேர்ச் பிரிட்ஜ் என்று சொல்லி, ஏன் கேர்ச் பிரிட்ஜ் என்று சொல்கிறது சொன்னால், அந்த கிரைமியா தீவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் தான் கேர்ச்ன்றது. அதுலேருந்து தான் அந்த பாலமே ஆரம்பிக்குது. அதனால் அதை கேர்ச் பிரிட்ஜ் என்று சொல்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரைமியன் பிரிட்ஜ் என்று கூட சொல்கிறது, கிரைமியன் பிரிட்ஜ். அப்போ அந்த 19 கிலோமீட்டர் நீளமான அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லைன்கள் போக்குவரத்து, கார்கள், பஸ்ஸுகள் போயிட்டு வர 4 லைன்கள் பாதை, 2 லைன்கள் தொடர்ந்து ட்ரெயின் போயிட்டு வர பாதைகள். அதில் ஒரு ட்ரெயின் சாதாரண பொதுமக்கள் போயிட்டு வர பயணிகள் போக்குவரத்து தொடர்ந்து, மற்றது சரக்கு ரயில்கள் போயிட்டு வர பாதை. இப்படியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு 6 பட்டு ரோட்டு தான் இந்த பாலம். இந்த பாலம் ரஷ்யா ஏராளமான பொருட்செலவோட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரஷ்ய கம்பெனிகள், ரஷ்ய கட்டுமான கம்பெனிகள், 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த பாலத்தை
வந்து கட்டி முடிச்சவே 2015ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பித்து 2018ஆம் ஆண்டில் எல்லா பணிகளும் நிறைவு செய்து பொதுமக்களுக்காக அந்த பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. ஏராளமான பொருட்செலவில் தான் இந்த பாலம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது. அதோட கிரைமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கோணும். முதலாவது அதோட ஆழமான கடல் பகுதியில் இருக்குது. எனவே சில இடங்களில் வந்து 90 மீட்டர் ஆழத்துக்கு கூட தூண்களை வந்து கடலுக்குள்ள இறக்கி இந்த பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி கட்டப்பட்ட பாலத்துக்கு வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்குது, அரசியல் நோக்கம் இருக்குது. அதாவது இது ஒரு சிம்போலிக்கான பாலம் என்று சொல்லப்படுது. என்ன சிம்போலிக் என்று சொன்னால், என்ன அடையாளம் என்று சொன்னால், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றியினுடைய அடையாளம். ஏன்னு சொன்னால் கிரைமியான்ற இடத்தை வந்து பிடிச்சு அதை இணைக்கிறது. எனவே வெற்றியினுடைய அடையாளம். விளாடிமிர் புட்டினுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது ரஷ்யாவில். அதே நேரம் யுக்ரைனில் வந்து இந்த பாலம் வந்து ஒரு ஆக்கிரமிப்பின் அடையாளம், ஒரு தோல்வியினுடைய அடையாளம், ஒரு இழப்பினுடைய அடையாளம் என்று சொல்லி அவியல் பார்க்கணும். இன்றைக்கு வந்து அந்த பாலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏன்னு சொன்னால் 19 கிலோமீட்டர் நீளமான ஒரு மிகப்பெரிய நீளமான பாலத்தை வந்து ஒரு தடவையிலையோ 2 தடவையிலையோ அப்படியே கடலுக்கு மூழ்க வைக்க முடியாது. எனவே அதனுடைய ஒரு பகுதியில் வந்து இன்றைக்கு 1100 கிலோ குண்டை கொண்டு போய் கடலுக்கடியால் கொண்டு போய் அதில் ஒரு பாலத்தில் ஒரு தூணில் வந்து ஃபிட் பண்ணி இன்றைக்கு வந்து வெடிக்க வைத்திருக்கிறார்கள். இது வந்து சொல்லப்படுது என்று சொன்னால் கடலுக்கு அடியால் போகிற ட்ரோன்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த பாலம் வந்து இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல மணி நேரங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டு இப்பொழுது இந்த காணொளி நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த பாலம் திரும்பவும் திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதோட ஒரு நாளில் வந்து 24 மணி நேரத்தில் 40,000 வாகனங்கள் போயிட்டு வரும் இந்த பாலத்தால். நான் பிறகு கூகுள் மேப்பில் வந்து செக் பண்ணி பார்த்து நான் பாலம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூகுள் மேப்பில் வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கூகுள் மேப்பை பார்த்து தானே வாகனங்கள் போவினம். எனவே வந்து கூகுள் காரன் உடனே அப்டேட் பண்ணியிருக்கணும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி. சிலவள இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து அந்த தற்காலிகமாக மூடப்பட்டது சிலவள எடுக்கப்பட்டிருக்கலாம். எனவே பாலம் வந்து இப்போ மீள திறக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பாலத்தை வந்து யுக்ரைன் தாக்குறது இதுதான் முதல் தடவையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, ஏற்கனவே 2 தடவை தாக்கியிருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த பாலம்ன்றது யுக்ரைனுக்கு வந்து ஒரு கருப்பு புள்ளி மாதிரி. இந்த பாலத்தை அடித்து நொறுக்கணும்ன்றது யுக்ரைனுடைய ஒரு மிகப்பெரிய கனவு மாதிரி. எனவே நேற்று முன்தினம் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்திட்டோம். எனவே அந்த சூடு ஆறாக்கு முதல் சூட்டோட சூடாக இதையும் அடித்து முடிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2 தடவை தாக்குதல் நடத்தப்பட்டு சொன்னது தானே. அதை அப்படி என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒருக்கா இந்த பாலம் வந்து தகர்க்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தினுடைய 2 செக்ஷன்கள் 2 பகுதிகள் வந்து சேதமடைஞ்சு பிறகு ரஷ்யாவில் திருத்தி பாலம் வளமை போல இயங்க ஆரம்பித்தது. அது 2022. பிறகு 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதத்தில் வந்து திருப்பி ஒரு காடிச்சவே. அப்போ வந்து ஒரு 2 செக்ஷனில் வந்து ஒரு செக்ஷன் கடுமையாக சேதமடைந்தது, ஒரு செக்ஷன் வந்து சாதாரணமாக சேதமடைந்தது. அதாவது இந்த பாலத்தினுடைய ஒவ்வொரு பிரிவு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு உக்ரைனியரை கைது செய்திருப்பதாக ரஷ்ய தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 3 பிரித்தானியர்களுக்கு இந்தோனேசியாவில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முதல் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்த நாங்கள் தோமஸ் பாக்கர் என்று சொல்லப்படுற ஒரு பிரித்தானியர் வந்து இந்தோனேசியாவில் பாலியில் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். 10 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் போதைப் பொருள் கொண்டு போனார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை விடவும் இன்னும் 3 பிரித்தானியர்கள் அவர்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து கைது செய்யப்பட்டவர்களாம். அவர்கள் வந்து அதிக அளவிலான போதைப் பொருளை வந்து கட்டாரில் இருந்து இந்தோனேசியாவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். இனிப்பு பேக்கெட் கொண்டு போயிருக்கிறோம். அந்த இனிப்பு பேக்கெட்டோட சேர்த்து மறைச்சு எடுத்து கொண்டு போயிருக்கணும். அந்த 3 பேருடைய பெயர் விவரங்களை நான் அதில் பக்கத்தில் போடுறேன். இந்த பெயர்களில் அறியப்படுகின்ற அந்த 3 பேருக்கும் வந்து மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்தோனேசியாவில் வந்து மரண தண்டனை விதிச்சாதான் உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்போ இலங்கையில் வந்து மரண தண்டனை விதிச்சா பயப்படவே தேவையில்லை. என்று சொன்னால் அங்கே இலங்கையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுறதில்லை, கொண்டே ஜெயிலுக்கு தான் போடுவினோம். அது பிறகு ஆயுள் தண்டனையாகி சில உளவியல் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பின்னொரு காலத்தில் வந்து பொது மன்னிப்பு அடிப்படையில் வந்து விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்தோனேசியாவில் வந்து மரண தண்டனை விதிச்சா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. எனவே வந்து இவர்கள் 3 பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்தோனேசியாவினுடைய சட்டப்படியும்
இவர்கள் செய்த குற்றங்களின் அடிப்படையிலையும் ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்குள்ள இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்குது. எனவே இதனை நீதிமன்றம் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. இதில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குறுகின காலத்தில் ஒரு கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் 530 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்காம். தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்காம் 530 பேருக்கு. அவலாம் போதைப் பொருள் கடத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த 530 பேரில் 76 பேர் வெளிநாட்டவர்களாம். எனவே இப்படியான தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப எதுக்கு இந்தோனேஷியாவுக்கு போதைப் பொருளை கொண்டு போறீங்க? இந்தோனேஷியா நல்ல அழகான நாடு, அதுவும் இந்த பாலி என்ற இடம் இனியிலண்டு அழகான இடம். போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்கு தேவையில்லாமல் போதைப் பொருளை கொண்டு போய் அப்புறம் மரண தண்டனை வாங்கி ஒரே தான் மேலே போகிறதுக்கு எனக்கு நோமே விளங்கவே இல்லை. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இதுபோன்ற உலக செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.